ஆன்மீக அறநெறி காட்டி அவரது பாட வகுப்பு தொடங்கியது. வெற்று பானை ஒன்றை மாணவர்கள் முன்பு கவிழ்த்து போட்டார். கேட்டார், இந்த பானைக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை, சரக்கு இல்லை, விஷயம் இல்லை. ஐந்தாவது மாணவர் மட்டும் சொன்னார், பானைக்குள்ளே காற்று இருக்கிறது. அடுத்த கேள்வியை கேட்டார் அவர், இந்த பானை காற்றை வெளியேற்ற முடியுமா? முடியாது, இயலாது, ஆகாது, தேராது. அதே ஐந்தாவது மாணவர் சொன்னார், முடியும் குருவே. எப்படி? இப்படித்தான். வாளி நிறைய தண்ணீரை எடுத்து வந்து பானை நிரம்ப ஊற்றினார் அந்த மாணவர். இதோ காற்றை வெளியேற்றி விட்டேன். பாராட்டி அந்த ஆசான் விளக்கினார், பானையில் காற்று நிரம்பியுள்ளது போல நமது மனம் தீமைகளால் நிரம்பி வழிகிறது. அதுவாகவே அது அகன்று போய்விடாது. அதை விரட்டி அடிக்க நன்மை என்னும் நன்னீரை நிரம்ப ஊற்ற வேண்டும். நன்மை நீர் நிறைய நிறைய தீமை வெற்றிடம் அகன்றோடி போகும். போதித்துவிட்டு காற்றை வெளியேற்றி விட்டேன் என்று சொன்ன அந்த ஐந்தாம் சீடனிடம் சொன்னார் ஆசான், தம்பி, வெற்றிடத்தை வெளியேற்றி நீயும் அறியாமையிலிருந்து வெளியேறிவிட்டாய், ஞான நிலையை தொட்டு விட்டாய். விரட்ட விரட்ட விரைத்து கொண்டுதான் இருக்கும் தீவினைகள், நிரப்ப நிரப்ப வழிந்து கொண்டேதான் இருக்கும் நல்வினைகள். தீவினை விலக, வல்வினை விடுக. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதிக கவனம் இருக்கட்டும், தீமைகளை விரட்டுவதில் அல்ல, நன்மைகளை நாடுவதில். உங்களை விட்டு சென்றவர்கள் கொடுத்த வெற்றிடத்தை வெற்றி கொண்டு நிரப்புங்கள். வெற்றிகளாகட்டும் அந்த வெற்றிடங்கள். ஆம், போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம்.